ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் உங்கள் பழனி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் கட்டிகிட்ருக்க ஓலா நிறுவனத்தில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதோட CEO பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10,000 லேடிஸை வந்துட்டு வேலைக்கு வந்து அதில் வந்து நியமிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வரப்போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஓலா நிறுவனம் என்டையர் நிறுவனமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெண்களாலவே பெண்களை மட்டுமே பணியமர்த்தி வந்து அவங்க வந்து இந்த நிறுவனத்தை வந்து ரன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பக்கம் நல்ல விஷயம்னாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய வந்து ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளியில் வந்து இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வந்துட்டு ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற தருமபுரி டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், திருப்பத்தூர், வேலூர், அப்புறம் கிருஷ்ணகிரி, ஸோ இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எப்போ வந்து இந்த கம்பெனி வந்து ஓப்பன் ஆகும், ஸோ எப்போ இன்டர்வியூ எடுப்பாங்க, ஸோ அதில் வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு இந்த ஓலா கம்பெனியோட CEO பார்த்தீங்கன்னா Bhavish Agarwal வந்து அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஒரு 10,000 பெண்களை வந்துட்டு வேலைக்கு வந்து இதில் பணியமர்த்தி ஸோ அது மூலமாக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸோ இந்த ஓலா என்டையர் நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து முழுக்க பெண்களால் மட்டுமே வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து அவங்களோட உள்நோக்கம் என்ன அப்படின்றத வந்துட்டு இதுவரையும் என்னன்னு தெரியல. ஸோ என்ன மேபி வந்து அவங்க வந்து லேடிஸை வந்துட்டு வேலைக்கு வச்சாங்கனாக்கா அவங்க வந்துட்டு சேலரியை வந்துட்டு ஸோ இப்போ ஜென்ஸுக்கு கொடுக்குற சேலரியில் பாதி சேலரி கொடுத்தாலும் லேடிஸ் வந்து வேலை செய்வாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓலா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்லாமே ரோபோட்டிக் டெக்னாலஜி, ஆட்டோமேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ கஷ்டமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலை எதுவுமே இருக்காது. ஸோ நார்மலான ஒர்க் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸை வந்து இதில் வேலைக்கு வச்சுட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஸோ கொடுக்குற சேலரி, எம்ப்ளாயி கொடுக்குற சேலரி வந்துட்டு அதில் வந்து நிறையவே சேவிங் பண்ணலாம் அப்படின்ற வகையில் வந்து யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதவே நம்பி இருக்கிற ஸோ நிறைய நம்ம சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமே சொல்லலாம். ஸோ ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த ஓலா கம்பெனி வந்து எப்போ வந்து இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டெய்லி போயிட்டு ஸோ அங்கே போயிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நானே நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன இதை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் கடைசியில் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இதில் வந்து வேலைக்கு எடுப்பாங்களா இல்லை எடுக்க மாட்டாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இது வரையும். ஸோ இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது போக இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழுக்க வந்து இந்த கம்பெனியை வந்து பெண்களே வந்துட்டு ரன் பண்ணுறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சம உரிமை வந்து இதில் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கனாக்கா உலகத்தையே பார்த்திங்கனாக்கா இந்தியா வந்து வழி நடத்தும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பெண்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்னொன்று வந்து இந்தியாவிலே இல்லை வேர்ல்டுலேயே பார்த்திங்கனாக்கா பெண்களால் மட்டுமே வந்து இந்த ஒரு கம்பெனியை வந்துட்டு ரன் பண்ணுற ஃபஸ்ட்டு கம்பெனி எதுன்னு பார்த்திங்கன்னா ஓலா கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்கும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களையே வந்துட்டு வேலைக்கு வைக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே அதை நம்பி இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஓலா ஸ்கூட்டர் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும், அந்தளவு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸை வந்துட்டு இதில் வந்து வேலைக்கு வைக்கிறதுனால வந்துட்டு அவங்க வேலை வந்து எந்த அளவு ஸ்பீடாக நடக்கும் அப்படின்றது வந்துட்டு தெரியல. பட் அவங்க வந்து அந்தளவு ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு அவங்க வந்து முன்னே வந்து வேலை பார்ப்பாங்களா, ஸோ அது எந்த அளவு சாத்தியம் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா A to Z எல்லாமே ஒரு அந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து என்னென்ன தேவையோ அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களே வந்துட்டு ஓலா கம்பெனி மூலமாகவே வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேருக்காக வெளியில் வந்துட்டு எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ அதனால் எல்லாமே டோட்டல் ஸ்பேர்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே வந்துட்டு ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியை வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கோட ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 15 இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஃபஸ்ட் சேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஓலா S1 Pro ரெண்டு டைப்பான ஸ்கூட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ S1 பார்த்தீங்கன்னாக்கா 99,000 கிட்டத்தட்ட ₹1 கம்மியாக ₹1,00,000. ஸோ அதே மாதிரி ஓலா S1 Pro பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ₹1,30,000. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்கான வரி எப்படி இருக்கும் ஸோ அதை பொறுத்து வந்து இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பார்ப்போம். ஸோ இதை நம்பி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரி வேலை கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.